Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த செஷன்ல நம்ம என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் பிளான் கிங்டம். ஓகேவா? பிளான் கிங்டம் சாப்டர்ல இன்னைக்கான செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் தென் என்சிஆர்டி டீகோடிங் இருக்கலாம் அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு இன்ட்ரோடக்ஷன் இதை தான் பார்க்க போறோம். ஐ ட்ரை டு கவர் இன்ட்ரோடக்ஷன் இன் ஒன் வீடியோ ஆர் எல்ஸ் இட் மே டேக் another video for only NCERT decoding and also question solving section. Okay, va? So either one video la complete பண்றேன் or else two videos la introductory part complete பண்ண try பண்றேன். Okay, va? So shall we proceed? So starting from this, in biological classification, that is our last chapter ல என்ன டீல் பண்ணியிருந்தோம்னா about five kingdom classification. கரெக்டா ஒவ்வொரு கிங்டமும் டீடைல்டா பார்த்திருந்தோம், லைக் மொனீரா, protista, fungi, plantae and animalia. These five kingdoms were dealt in last chapter. It is proposed by Whitaker in 1969. இதுவும் last chapterல பார்த்திருந்தோம். So இந்த chapter எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, see first three kingdoms detailed பார்த்திருந்தோம் in biological classification. But plantae and animaliaக்கு just one paragraph மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணல. அதை வந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்ல வச்சிருக்காங்க, which is kingdom plantae and animal kingdom அப்படிங்கிற சாப்டர் கொடுத்திருக்காங்க. So இந்த plant kingdomல kingdom plantae will be discussed in a detailed manner. So இதுதான் இந்த சாப்டரோட ஒரு ஓவர்வியூவா இருக்கும். ஸோ எதுக்காக வந்துட்டு கிளாசிபிகேஷன் பண்றாங்க, லைக் லாஸ்ட் சாப்டர்லயே பார்த்திருந்தோம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் இதெல்லாமே. பட் இன்னும் சில பாயிண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்கை அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் மொனீரா அண்ட் புரோட்டிஸ்டா which have cell wall are excluded from plantae. As I said, first two kingdom classification எப்படி இருந்துச்சு அப்படின்னா plantae and also animalia. இதுதான் டூ கிங்டம் கிளாசிபிகேஷனா இருந்துச்சு. கரெக்டா? சோ இதுல வந்துட்டு those having cell wall are included in plantae and those doesn't have cell wall are included in kingdom animalia. சோ இப்போ இன்னும் ஃபர்தரா கிளாசிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறைய கிங்டம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. தட் இஸ் ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் நமக்கு வந்துச்சு. கரெக்டா? ஓகே. சோ அந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல தான் மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா அண்ட் ஃபங்கை கிங்டம்லாம் வந்துச்சு. சோ இப்போ பிளான்டேல இருந்து எதெல்லாம் தூக்கிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபங்கை அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் மொனீரா அண்ட் புரோட்டிஸ்டாவை தூக்கிட்டாங்க. அதாவது எது எல்லாமே வந்துட்டு தூக்கிட்டாங்களான்னு கேட்டா நோ. தோஸ் விச் ஹேஸ் resemble the fungi criteria and also monera and protista criteria மேட்ச் பண்றதா இருக்கிறத தூக்கியிருக்காங்க. லைக் செல்வாலும் இருக்கும், பட் மோர் ஸ்பெசிஃபிக்கா அது எதை ரிசம்பிள் பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஃபங்கை அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டாவை தான் ரிசம்பிள் பண்ண போகுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுத்து தனி கிங்டம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபங்கை, மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா. ஃபைன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் cyanobacteria which is called blue green algae, அது வந்துட்டு it is not algae anymore. அதை வந்து plantae kingdom, அதாவது அனிமல் கிங்டம் பிளான்டேல இருந்து தூக்கி they are kept into மொனீரா கிங்டம் மொனீரா. ஆல்ரெடி பார்த்திருந்தோம் சைனோபாக்டீரியாவை பாக்டீரியாவோட டீல் பண்ணியிருந்தோம். கரெக்டா? தட் இஸ் மொனீரா பார்க்கும்போது அந்த சைனோபாக்டீரியா பத்தி பார்த்திருந்தோம். ஸோ the blue green algae, just as the name say algae, they are not algae. நேம் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு algae, so kingdom plantae அப்படின்னு டிசைட் பண்ண கூடாது. they are moved into kingdom monera. இதுதான் இந்த சேஞ்சஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? தென் கம்மிங் டு பிளான் கிங்டம் ப்ராப்பர், இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், which is introduction, that is our today's class. then algae இருக்கு, bryophytes இருக்கு, pteridophytes இருக்கு, gymnosperms and angiosperms இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒன்னா தான் டீல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கம்மிங் டு கிளாசிபிகேஷன், தட் இஸ் என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இருக்கு அண்ட் பைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனும் இருக்கு. வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்? which is nothing but earliest system of classification. ரொம்ப ஒரு பேசிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன், ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் த ஏர்லியஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். தே வேர் பேஸ்ட் ஆன் வாட் கிரைட்டீரியா திஸ் கிளாசிபிகேஷன் இஸ் டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் சச் அஸ்
super vegetative characters or superficial morphological characters அப்படின்னு சொல்றாங்க. So what is morphological characters அப்படின்னு கேட்டீங்கன்னா, which is nothing but external features தான் morphological characters அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு ஒரு ஃபீச்சர்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா அதுதான் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் எடுத்துக்கோங்க. இந்த பெண்ணோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட ஷாஃப்ட் வந்துட்டு நமக்கு சிலிண்ட்ரிக்கலா இருக்கு. அதுல வந்துட்டு டிப் ஆஃப் அ பென் இருக்கு, பேக்ல வந்துட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்கு. இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸா சொல்ல போறோம். Suppose if you are cutting this pen and looking at the interior features, it will be then called as anatomy or anatomical features. ஓகேவா? So first artificial classification எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is based on vegetative characters ஒன்னு, then morphological characters which is habit இருக்கலாம், color, number and shape of leaves. இந்த பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குப்பா. இதை வந்துட்டு ரிமூவ் ஆட் ஒன் அவுட் ஆர் எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ ரிமெம்பர் ஹேபிட், கலர், நம்பர் அண்ட் ஷேப் ஆஃப் லீஃப் எக்ஸெட்ரா. ஸோ இந்த கிங்டம் யார், ஐ மீன் இந்த டைப் ஆஃப் கிளாசிபிகேஷனை யாரு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் லினேயஸ். லினேயஸ் தான் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. மெயினா இது எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னா, ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர், vegetative characters and superficial morphological characters depend பண்ணி இருக்க போகுது. These three criterias will determine the artificial system of classification. So இந்த artificial system of classification enough அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா no தான். So இதுக்கான drawbacks என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, so first வந்துட்டு it separated closely related species since they were based on very few characteristics. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் லைக் வெஜிடேட்டிவ், மார்ஃபாலஜிக்கல், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸும் வந்துட்டு தே வேர் செப்பரேட்டட். சின்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நமக்கு கம்மியான எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் தான் ஒத்து போகும். பட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், அனாட்டமி அதெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணும்போது தே வேர் மச் க்ளோசரா இருந்திருக்கு. ஸோ இது ஒரு டிராபேக்கா இருக்கு. தென் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, vegetative characters are easily affected by environment. It is influenced by environment. For example, like rainy seasons or nutritional அதிகமா இருக்கிற ஸ்டேட்ல எல்லாம் வந்துட்டு வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ்டா தெரியும். பட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் இன் எவ்ரி சுச்சுவேஷன் ஆர் எவ்ரி என்வாயன்மெண்ட். ஒரு ட்ராட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் டு வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வில் நாட் பி justified or will not be a convincing criteria. Understood? Then இதுதான்ப்பா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம்கான கிளாசிபிகேஷன். ஸோ ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனா இல்லாதனால வி ஆர் done with natural classification system. Natural system of classification க்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. Let's see natural classification of system in detail. First point என்னன்னா, it is based on natural affinities of an organism பேஸ் பண்ணி தான் இது வந்துட்டு இருக்கு. இட் கன்சிடர்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், எவ்ரிதிங். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸையும் கன்சிடர் பண்ணிருக்கு ஆஸ் இன் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் என்னெல்லாம் பார்த்தோம்? மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் விச் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ், ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் பார்த்தோமா? சேம் அது எல்லாமே நேச்சுரல் சிஸ்டம்லயும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலா என்னென்ன கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், anatomy, embryology and phytochemistry. What do you mean by ultra structure? It is nothing but study about architecture of cell, tissues and organs. The ultra structure. Nothing but let's keep it very simple. ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செல்லோட ஆர்கிடெக்சர், how it is made, செல்லை பத்தின ஒரு டீடைல்டு ஸ்டடி. லைக் பிளான்ட் செல் ஒரு விதமா இருக்கலாம், ஃபங்கை செல் ஒரு விதமா இருக்கலாம், அனிமல் செல் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆல் தோஸ். ஸோ அந்த செல்லோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்றதுதான் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். செல் ஆர்கனல்ஸா இருக்கலாம், ஆர் எல்ஸ் செல் ஷேப்பாக இருக்கலாம், செல் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சைட்டோபிளாசம் கண்டென்ட் அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு செல்லை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பண்றோம்னா அதுதான் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். தென் கிளியரா? தென் கம்மிங் டு அனாட்டமி. Anatomy is nothing but study about internal parts of an organism. What I said, morphology na என்ன, just external features, வெளி தோற்றமா வச்சு மட்டும் ஒரு ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அது morphological study. Whereas anatomy na என்ன, you are cutting something, you are tearing up something,
அதுக்கோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப டீப்பா போய் இன்டீரியரா ஒரு ஸ்டடி மேக் பண்றோம்னா அதுதான் அனாட்டமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ coming to embryology, embryology is nothing but study about prenatal development of gametes, fertilization, growth and formation of embryo. ஒரு gametesல இருந்து அதோட fertilization, then growth, formation of embryo. Nothing but study about embryo தான். How it is formed, how it is developed. இது எல்லாமே பத்தி பார்க்கிறது தான் embryology. அந்த study பேரு தான் என்ன embryology. Then coming to phytochemistry. What is phytochemistry? What is phyto first? Phyto is nothing but plants, correct? Then chemistry is nothing but almost like chemicals. So plants வந்துட்டு certain chemicals நமக்கு release பண்ண போகுது. For example, PGRs இருக்கலாம், which is plant growth regulators. You will be learning in further chapters. So அந்த plant growth regulators or various chemicals வந்துட்டு certain plants வந்து release பண்ண போகுது. அந்த chemicals பத்தி ஒரு study பண்ணி அது மூலமா classify பண்ற அந்த இதுதான் phytochemistry அப்படின்னு சொல்றாங்க. Understood? So coming again, இதெல்லாம் தான் internal features வருது, which is ultrastructure, anatomy, embryology and phytochemistry. Then classification of flowering plants. This type of natural classification system is given by George Bentham and Joseph Dalton Hooker. So authors எல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. Linnaeus gave artificial system of classification. George Bentham and Joseph Dalton Hooker gave natural system of classification. Then phylogenetic classification system அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் nowadays we are using at present. So based on what அப்படின்னு கேட்டீங்கன்னா it is based on evolutionary relationship among the organism. What is evolutionary relationship or what is evolution அப்படின்னு கேட்டீங்கன்னா it is nothing but connection between different living things based on shared common ancestors. Like ancestors வச்சு classify பண்றது. ஒவ்வொரு ஜெனரேஷன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணி அத ஒரு காமன் ancestors இருப்பாங்க. அந்த ancestersல இருந்து தான் ancestors காமனா இருப்பாங்க. அதுல இருந்து ரேடியேட் ஆகி வர்றதுதான் நம்மளோட ஜெனரேஷன். கரெக்டா இதெல்லாம் எவல்யூஷன் சாப்டர் 12th நீங்க வந்துட்டு டீடைல்டா பாப்பீங்க. சோ இதுல இருந்து இந்த ancestors காமன் ancestors ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க வைங்க. 9th ஜெனரேஷன்ல அதோட ancestor யாரு, லைக் 8th ஜெனரேஷன்ல அதோட ancestor யாருன்னு ancestors வச்சு அதுல இருந்து வர ஜெனரேஷன்ஸ் எல்லாம் ஏதோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி பண்றதுதான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். லைக் அ ஃபேமிலி ட்ரீ, இதுல இருந்து டிவைட் ஆகி இன்னும் 2 இது வருது. சோ இப்படி இருக்கிறது தான் அந்த ஃபேமிலி ட்ரீய டிஸ்கிரைப் பண்றது தான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு பண்ணலாம், பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு பண்ணலாம், ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் வச்சு பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தான் லைக் நமக்கு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ல வரும். தென் சிஸ்டம் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல அதர் சிஸ்டம்ஸ் பார்க்க போறோம். வாட் ஆர் அதர் சிஸ்டம்ஸ்? இப்போ ஃபாசில் எவிடன்சஸ் இல்ல, ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் இல்ல அப்படின்னா we will be moving on with these techniques, which is numerical taxonomy, cytotaxonomy, chemotaxonomy. What does these mean அப்படின்னு கேட்டீங்கன்னா numerical taxonomy அப்படின்னா based on numbers. Numerical is nothing but based on numbers. So it is based on all observable characteristics. It is carried out using computers. Correct? Numbers and codes are assigned to all characters and the data are processed. Thus, hundreds of characters can be equally considered. ஒரு கேரக்டருக்கு ஒரு நம்பர்னு அசைன் பண்ணி அதை டிஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்றது தான் நியூமரிக்கல் டாக்ஸானமி. When coming to cytotaxonomy, it is based on cytological information like chromosomal number, structure, behavior, etc. So, cytotaxonomy is nothing but cytona என்ன, நத்திங் பட் சைட்டோபிளாசம்னு எடுத்துக்கலாமா? ஸோ அந்த சைட்டோபிளாசம்ல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்குமா? நியூக்ளியஸ் வில் ஹாவ் குரோமோசோமா? ஸோ அந்த குரோமோசோமல் பிஹேவியர், குரோமோசோமல் நம்பர் இதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்றதுதான் சைட்டோடாக்ஸானமி. Then coming to chemotaxonomy, it uses chemical constituent of a plant. Chemo is nothing but chemicals. So chemicals, as I said, PGRs இருக்கலாம், various other chemicals கூட இருக்கலாம். இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ற அந்த இததான் யாரு? கீமோ டாக்ஸானமி. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அந்த இன்ட்ரோடக்டரி பார்ட் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ கம்மிங் டு என்சிஆர்டி டீகோடிங் செஷன் அதையும் பார்த்துக்கலாம். தென் த நெக்ஸ்ட் செஷன்ல கொஸ்டின் சால்விங் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ
In the previous chapter, we looked at broad classification of living organism under the system proposed by Whitaker. I'll change the color once. Okay. Whitaker, wherein the suggested five kingdom of classification as we know, that is Monera, Protista, Fungi, Plantae, and Animalia. In this chapter, we will deal in detail with classification within kingdom Plantae, popularly known as plant kingdom. So we must stress here that our understanding of the plant kingdom has changed over time. As I said, fungi and members of Monera and Protista having cell walls have now been excluded from Plantae. Here they were earlier kept at Plantae kingdom, I mean kingdom Plantae. So the cyanobacteria that are referred to as blue-green algae or not algae anymore, இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் என்சிஆர்டியில் பார்த்திருந்தோம். Then let us also look at classification within angiosperms to understand some of the concerns that influence the classification system. The earliest system of classification used only gross superficial morphological characters such as habit, color, number, and shape of leaf. They were based on vegetative characters or on the andrecium structure. Where is that? Vegetative characters or andrecium structure. This system of classification is considered to be artificial because they separated the closely related species since they were based on very few characteristics. Then also the artificial system gave equal weightage to vegetative and sexual characteristics. This is not acceptable since we know that vegetative characters are more easily affected by environment. Then, as against this, natural system of classification is developed, which were based on natural affinities among the organism and consider not only the external features but also internal features ஐயும் consider பண்றாங்க. Anatomy, embryology, and phytochemistry, etc. Such system of classification is given by George Bentham and Joseph Dalton Hooker. Then, at present, phylogenetic classification system based on evolutionary relationship between the various organisms are acceptable. As I said, at present we are using phylogenetic classification system. We now use information from many other sources to help resolve difficulties in classification. These become more important when there is no supporting fossil evidences. Fossil evidences, தகுந்த fossil evidences இல்ல அந்த பட்சத்துல நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்னா numerical taxonomy, cytotaxonomy and chemotaxonomy. Numerical taxonomy is nothing but using numbers and codes. Then coming to cytotaxonomy, that is based on cytological information, as I said, chromosomal number, structure, and behavior. Then chemotaxonomy uses chemical constituents of plant to resolve confusions. இவ்வளவுதான்ப்பா introductory partல பார்த்திருக்கோம். நோட்ஸும் பார்த்தோம். And also NCERT decoding session முடிஞ்சது. At last we will be having a 10 to 11 questions of MCQs இருக்கும். இதை next வீடியோல நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஐ ரிப்ளை யூ ஆல். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.